அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அற்புதமான அழைப்பு. இது எப்படி ஒரு அற்புதமான அழைப்பு என்று சொல்ல முடியும் அப்படின்னா, எரேமியா இருந்த நிலை, எந்த நிலைமையில் அவர் இருந்தார், அந்த நிலைமையிலே ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பக்கத்தை கொடுக்கிறார் என்பதை தியானித்தால் மெய்யாகவே இது ஒரு அற்புதமான அழைப்பு தான். முதல் மாசம் இப்படி பேசிதான் சேவக்கியாக சொல்ல அவன் ஜெயில பிடிச்சி போட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் பேசுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களாக இருப்பேன் என்று இரண்டாவது விஷயம் பேசுறார். கர்த்தர் சொல்கிறார் தேவ ஜனத்தை பார்த்து, ஒரு விஷயம் கர்த்தர் பேசி எல்லா காரியங்கள் விரோதமா இருந்தால் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துடாதீங்க. இரண்டாவது விஷயம் மறுபடியும் பேசுவதற்கு இரண்டாவது ஒரு செய்தி கர்த்தரத்தில் இருக்கிறது, இதுதான் என்று முடிவு கட்டி விடாதீங்க. இரண்டாவது ஒரு செய்தி உங்களுக்கு கர்த்தரத்திலிருந்து வரும், உங்களை தேற்றவும் உங்களுக்கு பதில் கொடுக்கும், தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தருடைய இரண்டாவது செய்தி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா வேதத்துல நிறைய பார்க்கலாம். யோனா 3:1. முதல் விஷயம் சொல்ல நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போனார். மிகப்பெரிய புயலில் சிக்கி ஆபத்தில் சிக்கி மறுபடியும் வந்துட்டாரு. மறுபடியும் கர்த்தர் பேசி நினிவேவுக்கு அனுப்பினார். பார்த்தீங்களா, கீழ்ப்படியாத யோனாவுக்கு இரண்டாவது விஷயம் பேசி காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தர். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, லூக்கா 5:4 உன் படகு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு வலைகளை போடு என்று சொல்லி கீழ்ப்படிந்த பொழுது திரளான மீன்களை பிடித்தார். இப்போ ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார் அவ்வளவுதான் சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாருங்க. மறுபடியும் அங்கே இரண்டாவது விஷயம் கர்த்தர் வந்து கடற்கரை பேசுகிறார், உங்கள் வலைகளை வலது பக்கமாய் போடுங்கள். திரளான 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அங்கேதான் கர்த்தர் மனுஷரை பிடிக்கலாக அழைத்து ஒப்பு கொடுத்து ஓடித்து வந்தாங்க. ஒரு விசை தோல்வி என்றால் அவ்வளவுதான் அர்த்தம் இல்லை. இரண்டாவது விசை சான்ஸ் கொடுக்கிற தெய்வம், இரண்டாவது விசை பேசுகிற தெய்வம். இப்பொழுதும் கர்த்தர் ஒருவேளை முதல் கீழ்ப்படியாம போய் நஷ்டப்பட்டிருக்கலாம், மறுபடியும் கர்த்தங்களோடு பேசுகிறார், உங்கள் வலையை வலது பக்கம் போடுங்கள், திரளான மீன்களை பிடிப்பீர்கள், முயற்சி செய்யுங்கள், புதிய ஒரு ஆரம்பத்துக்கு தொடங்குங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வி என்று நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானதுதான். ஒரு தோல்வியை கண்டு நஷ்டத்தை கண்டு துவண்டு போயிடாதீங்க, மறுபடியும் தொடங்குங்கள், மறுபடியும் கீழ்ப்படியுங்கள், மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது ஒரு செய்தி உங்களுக்கு உண்டு, இரண்டாவது ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.